ஆ ஆ, ரெண்டா 8 மணிக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கா? 5 நிமிஷம் இருக்கு. அடுத்து ஆமாங்க. 4 நிமிஷம். வரட்டும் 4 வரட்டும். நிமிஷம் இருக்கு. ரைட், 4 நிமிஷம் இருக்கு. ஆ, ஏதாவது நினைவு கூறுகள் என்ன பண்ணீங்க காலையில இருந்து? ஐயா. காலையில என்ன பார்த்தோம்? இன்னைக்கு காலையில வந்தீங்களா? வந்தீங்க. ம். காலையில வந்தா ஐயா. ஆ ஆ ஆ. ம். சரி. வணக்கம் வணக்கம். மகேஷ் பாபு எங்கிருந்து பேசுறீங்க? மகேஷ் பாபு. ம். மகேஷ் பாபு எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. என்ன பண்றீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க ஒரு நிமிஷம். ம் இப்போ ஒரு கம்பெனில மெக்கானிக்கல் லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ம் 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 ம். யோகா பயிற்சி சொல்லுங்க சொல்லுங்க. உடம்பை சுத்தம் செய்யற யோகா பயிற்சி சொல்லுங்க. படப்படன்னு சொல்லுங்க. ம். உடம்பு சுத்தம் யோகா பயிற்சி தான். இப்போ உடம்புல மலம் அதிகமா தேங்கி இருக்கு, கசடுகள், அதை வெளியே எடுக்கணும். அதான் என்னோட பெரிய இதா இருக்கு. காலையில கொஞ்சம். வருமா வருமா? ஆமா. என்ன என்னவா இருக்கு? இன்ஜினியரா? ஆமாங்க, இன்ஜினியரா இருக்கு. என்ன பிஇயா? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் என்ன பண்ணிருக்கீங்க? சாஃப்ட்வேர். ம். மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் இன்ஜினியர், ரைட். இது உடம்பு மெக்கானிக்கல் பார்த்துடலாம். ஆமாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர். சரி, நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்காக பண்ணலாம், கவனிக்கலாம். இது வந்து எப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க்காக பண்ணுறது 1 மாதம். உள்நாட்டு மாணவர்களாக இருந்தால் $150, வெளிநாட்டு மாணவர்கள் $500. நீங்கள் நன்கொடை கொடுத்துட்டு சரி 30 நாள் கவனிக்கலாம், நீங்களும் செய்யலாம். ம். சரி. எப்படினாலும் சரி, எல்லாருக்கும் பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களுக்கு இது புரிஞ்சுட்டு தான் செய்ய முடியாது. யோகா பயிற்சி சாதாரண விஷயம் அல்ல. ஆமாம், எல்லாரும் விளையாட்டை செய்ய முடியாது, ஆசிரியர் இல்லாமல் செய்ய முடியாது. ஆசிரியர் இல்லாமல் செய்யணும்னு நினைச்சா கூட செய்யலாம். அது தைரியம், துணிச்சல் வேணும். சரியா? இது வந்து யோக பயிற்சி, மனதும் உடலையும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி. சொல்றதை கேட்கணும். 6 மாசம் சொல்றதை கேட்கறதா தான் வர முடியும். நீங்களாவும் சரி. செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நீங்களும் கட்டளை போட்டு நீங்களே செஞ்சுக்கலாம். எல்லாம் இலவசமா கொடுத்தாச்சு. எங்கிட்ட நேரடியாக இல்ல, ஆசிரியர் வேணும், கட்டணம் உண்டு. இல்லைன்னா இலவசமா நீங்க செஞ்சுக்கலாம். புத்தகத்தை வாங்கி நீ படிச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா இது வந்து சரி. ஒவ்வொருத்தரும் போய் 25 வருஷம் சொல்லியாச்சு, ஒரு தனிப்பட்ட முறையில் பேசிட்டு இருக்க முடியாது, நேரம் எல்லாம் கிடையாது. ம். எளிமை பண்ணி வச்சு கூகுள் இது வந்து குருகுல கல்வியை நேரில் கொண்டு வந்துட்டேன். இது ஒரு முதல் முயற்சி. குருகுல கல்வியை நேரில் கொண்டு வந்தாச்சு. ஆசிரியர் சொல்வதை சரி. கேட்கணும். அப்படி இருந்தால் தான் வர முடியும். இது யோக பயிற்சி. யோக பயிற்சினா மனதையும் உடலையும் சரி செய்கிற பயிற்சி. அதனால வந்து இது இது கற்றுக்கிட்டோம்னா 100 ஆண்டுகளுக்கு நோயெல்லாம் வாழலாம். வளர்ந்து விட்ட மனிதனுக்கு ஆகாரம் தேவையில்லை. இது யோக பயிற்சினால எல்லாரும் கம்முன்னு விட்டுருவாங்க. இது எந்த பயிற்சியும் கிடையாது. யோக பயிற்சியில் தொடர்ந்து முன்னேறினாக்கா மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் வெல்ல முடியும். எதிர்காலத்தில் இது ம். கல்வியாக வரும். பிற நாட்டுகளுக்கு சொல்லித்தரணும். எல்லா நாட்டு மக்களுக்கு இது தெரியல. எல்லா நாடுகளுக்கும் இதை அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். எல்லா நாட்டும் இது படிக்கணும். முடிஞ்சா நீங்க அந்தந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இது இருக்கு. சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். ம். சரி. வணக்கம் ஐயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மோகன் பாபுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க. இல்ல, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ என்னன்னா, உடம்பு குறைஞ்சிருந்த உடம்பு தான் மறுபடியும் ஏறிடுச்சு. சாப்பாடு அதிகம் போகுது, அதனால ஆகாரம் அதிகம் பண்றதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வருது. இப்போ அதை ஆகாரம் யார்? கண்ட்ரோல் பண்ணி. ஆகாரம் சாப்பிட்றது வந்து ஆகாரம் சாப்பிடுவது தேவையற்றதுன்னு தெரியுது இல்லையா? அதுக்கு ஒரு ஆசிரியர் வச்சு பண்ண வேண்டியது தானே. அங்கே ஒருத்தர் சிங்கப்பூர்கார், அவருக்கும் ஆகாரம் அதிகமாக தின்னுட்டு இருந்தவர் தான். இப்போ ஒழுங்காக சொன்னபடி கட்டுப்பாட்டுக்கு வந்து இப்போ 20 கிலோ குறைச்சிருக்காரு. குறைச்சி அவரெல்லாம் வந்து மாற்றி விட்டாச்சு. மாற்றி இப்போ அவர் திரவத்துக்கு போயிட்டார். இது யோக பயிற்சி. யோக பயிற்சியில் எல்லாம் சாத்தியம். யோக பயிற்சின்னா முன்னேறதுன்னு அர்த்தம். இதுல ஆமாங்க, இதுல எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆஹ், உடல் உபாயில இருந்து மலம் கழிக்கிறதுக்கே பிரச்சனை வந்துருது இல்ல. எனக்கு அந்த பிரச்சனை அதெல்லாம் வருது. அதெல்லாம் சரி மலம் பண்ணிக்கலாம். சார்ந்து. அதெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் அது கழுவிக்கலாம். மலம். அதெல்லாம் 2 நாள் 3 நாள் 4 நாள் சரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சரி செய்யலாம். அதுதான் யோகா பயிற்சிங்கிறது. யோகா பயிற்சிங்கிறது மனிதனை தப்பிக்க வைக்கிறதுக்கான ஆயிரக்கணக்கான பயிற்சி இருக்கு. இதுல ஒண்ணுமே கிடையாது. உணவு பாதை சுத்தம் பண்ணுறது ரொம்ப எளிமையானது. நீங்க அப்படி செய்யறத தனிப்பட்ட முறை வாட்ஸ்அப் வாங்க, தகவல் சொல்றேன். அதன்படி நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கா செய்யுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னா பண்ணிடலாம். சரியா? சரிங்க. இல்ல நானே பண்ணிக்கிறேன், நீங்களே பண்ணிக்கலாம். நீங்களே பண்றதுல ரொம்ப ஈஸி. செலவே கிடையாது. 10 பைசா செலவு, நீங்களே பண்ணிக்கலாம். இதுல இல்ல, அந்த அளவுக்கு பக்கம். அதெல்லாம் அந்த ஒண்ணுமே இல்லை. அளவுக்கு நீங்க பக்கம் இல்லை. இன்ஜினியர் தானே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை நீங்க இன்ஜினியர், நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இது வந்து பயோ மெக்கானிக்கல். இது எல்லாமே புரியும். இன்னும் பயப்படுறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. இது நீரை இல்ல, அது ஒரு மருந்தாக்குறது. காய்கறி சாப்பிட்டே வந்தோம்னா எல்லாம் சரியா போயிடும். அடைச்சிக்கல் வளர்ந்தா நீங்க தற்காலிகமா குடலை கழுவுனா சரியா போயிடும். இது ரொம்ப எளிமை. யோக பயிற்சிங்கிறது உலகத்துல எளிமை, சீப்பு, மலிவு. கோடிக்கணக்கில் ஆமா. நீங்க ஆனா செலவு பண்ற எந்த காய் நீங்க எந்த காய்கறின்னு இப்போ வச்சுக்கலாம். மருந்து உடல். அடிக்காத காய்கறி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம்.
மருந்தடிக்கான காய்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். மருந்தடிக்காத காய்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். போய் தேடினு ஒரு 2 3 நாளைக்கு சிரமமாக இருக்கும். அப்புறம் அப்படி நீங்களே பண்ணிக்கலாம். ஒரு 4 நாளைக்கு சிரமமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் டெய்லி வந்து தினம் நீங்கள் சந்திக்கிறப்ப சொல்லி கொடுத்துருவேன். அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வரலாம். அது தனிப்பட்ட முறையில் வரணும்னா ஆசிரியர் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை இது வந்து பொது வகுப்பு. பொது வகுப்பில் வந்து நீங்களே செஞ்சுக்கலாம். இப்படி எல்லாரும் செஞ்சீங்கன்னா நீங்களே நல்லாயிரும். வசதி இருக்கிறவங்க சேரலாம், வசதி இல்லாதவங்களும் செய்யலாம். வசதி இருக்கிறவங்க தனிப்பட்ட ஆசிரியர் வச்சுக்கலாம். டியூஷன் வச்சுக்கிற மாதிரி தான். வசதி இல்லாதவங்க இதை பார்த்து அப்படியே செஞ்சுக்க வேண்டியது தான். சரியா? ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது சைடு எஃபெக்ட் கிடையாது, பக்க விளைவு கிடையாது. நீங்கள் வேணும்னா செய்யலாம். 1000 முறை விடலாம், 1000 முறை தொடலாம். முடியல விட்டுறலாம், மறுபடியும் செய்யலாம், மறுபடியும் விட்டுறலாம், செய்யலாம். எத்தனை முறை வேணா விட்டு விட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இது விட்டு விட்டு செய்யறது நல்லது. சரிங்களா? பயப்படுறது ஒன்றுமே இல்லை. ஆ நான் பேசுறது கேட்குதுங்களா?